Hello everyone, இது பாத்தீங்கன்னா most important chapter for chemistry. ஓகேவா? ஸோ இது சாப்டர் வைஸ் அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். இன்டெப்த் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். இது வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸை ஷார்ட்டாக சொல்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ இது பார்த்தோன்னா எவ்வளோ கொஷின் வருஷம் ஒரு இதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற கணக்கு. ஓகேவா? இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா சம் பேசிக் ஆஃப் கெமிஸ்ட்ரி வந்து 5, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்லேருந்து 8. ஸோ நான் இதில் 8 போனதோட ஃபிசிக்ஸ்க்கு எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி தான். ஆனால் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லெசன் வந்து 14 கொஷின், அந்த அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 14 கொஷின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டு நான் எதெல்லாம் க்ரீனில் மார்க் பண்ணியிருக்கேனோ இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ். ஓகேவா? ஆஸ் பர் என்டி 5 வருஷம் ட்ரெண்ட் வச்சு சொல்கிறோம். இந்த வருஷம் அப்படியே ஃபாலோ ஆகும் மாதிரி கேட்டால் தெரியாது, ஆனால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சரியா, சப்போஸ் நான் 4 கொஷின் கேட்குறாங்கன்னா இந்த வருஷம் 5 கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய லெசன் டெலீட் பண்ணியிருக்காங்க. இந்த லெசன் எல்லாமே டெலீட் ஆயிருக்குது. ஓகேவா? இந்த ரெட் கலரில் மார்க் பண்ண லெசன்லாம் டெலீட் பண்ணியிருக்காங்க. அதனால் மொத்தம் 50 கொஷின் கேட்டாகணும். தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்க, 10 லெசன் டெலீட் 1 2 3 4 5, இங்கே 1 2 3, ஸோ மொத்தம் 9 லெசன் டெலீட் ஆயிடுச்சு. அதனால் 50 கொஷின் கேட்டாகணும். அப்போ வேற என்ன பண்ணுவாங்க, மற்ற லெசன் எல்லாத்துலேயும் எக்ஸ்ட்ரா ஒரு கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ சப்போஸ் நீங்கள் இந்த க்ரீன் கலர் இருக்கிற லெசன் மட்டுமே நல்லா படிங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? மிச்சம் ரிமைனிங் டைமில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம மிச்சம் இருக்க லெசன்ஸ்ல அங்கங்கே படிச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன்லாம் ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. அதான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன்ல இருந்து மட்டுமே 145 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? 5 வருஷத்துல எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 145. டோட்டல் கொஸ்டின் எவ்வளோ வந்திருக்குன்னா 240 வந்திருக்கணும். நான் அனலைஸ் பண்ணுறப்ப 2 கொஸ்டின் எங்கேயும் மறந்து விட்டுட்டேன். அதனால 238 கொஸ்டின்ஸ் தான் அனாலிசிஸ்ல வருது. ஓகேவா? ஏதோ 2 கொஸ்டின் மிஸ் ஆயிடுச்சு. நல்லா பாரு, 176 கொஸ்டின் தான் நம்ம சிலபஸ்ல இருந்து வந்திருக்குது. மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியா 238ல 176 தான் என்னது சிலபஸ்ல இருந்து வந்திருக்கு. ரிமைனிங் இருக்க கொஸ்டின் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் கேட்டால் இல்லை, அப்போதைக்கு அது சிலபஸ்ல இருந்துச்சு. இந்த வருஷம் அது எதில் இருந்துச்சு, டெலீட்டட் டாபிக்ல வந்திருக்குது. ஓகேங்களா? அதனால பார்த்தனா இந்த பேட்டர்ன் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் 39 கொஸ்டின்ஸ் இந்த 15 லெசன்ஸ்ல தான் வரப்போகுது. ஓகேவா? அகைன் இந்த நம்பர் மேலே கீழே போகலாம். நீ 39 நம்பலனாலும் நீ அட்லீஸ்ட் 35 கொஸ்டின்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சரியா? 30+ கொஸ்டின் கண்டிப்பாக இந்த 15 லெசன்ல வந்து வந்துடும். அதனால இந்த லெசன்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து நல்லபடியாக முடிச்சிருங்க. ஓகேவா? மோஸ்ட் ப்ராப்ளி February March 15 உங்க சிலபஸை முடிக்க பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு 45 டேஸ் டைம் ரிவிஷனுக்காக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் சிலபஸை ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் தான் டெஸ்ட்டே கொடுக்க ஆரம்பிப்பேன்னா கிடையவே கிடையாது. அப்படி பண்ணாதீங்க. ஒரு 2-3 லெசன் முடிச்சிருக்கீங்களா, ஆப்ல போய் பாரு, சிலபஸ்ல பாரு. ஓகே, நான் முடிச்ச லெசன் எல்லாம் டெஸ்ட் 1ஓட சிலபஸ்ல இருக்கு அப்படின்னு தயவுசெய்து டெஸ்ட் 1 கொடுத்துரு. அடுத்து 2-3 லெசன் முடிச்சிருக்கேன், அது டெஸ்ட்டோட சிலபஸ், அப்ப டெஸ்ட் 2 கொடுத்துருங்க. ஓகேவா? இந்த மாதிரி தயவுசெய்து ப்ரிப்பரேஷனை கொஞ்சமாவது என்ஹான்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் டீசென்டான ஸ்கோர் வரும். எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் டெஸ்ட்டே கொடுக்க ஆரம்பிக்க போறேன்னா சிலபஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் லெசன்லாம் மறந்து போயிடும். சரிங்களா? அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிரு. சரியா? ஸோ இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஒழுங்கா பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.